முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனும் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியனாக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ போகிற நிலைமையை பார்த்து நீங்கள் போகக்கூடாது. நமக்கு ஒரு மரணம் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்? குறிப்பாக கவனித்து போக வேண்டும். அந்த உயிர்த்தல், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நீங்கள் என்ன பங்கா வேணுமோ அதை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்து இந்த உலக யாத்திரையில் சீக்கிரமாக பெய்யிட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அதிகமாக இருக்க விரும்பக்கூடாது. எனக்கு 100 வயசு இருக்கணும்னு விரும்பக்கூடாது. நடந்து திரிகிறது வர போதும். நடந்து திரிகிற அதை முடிக்காதுன்னா அப்போமே முடிச்சுட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பெய்விடணும். அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஏதாவது செய்ய முடியும். அப்போ அதை மட்டம் தட்டக்கூடாது. அநேகர் நினைக்கிறான்னு சொன்னால் நம்முடைய சுயநலமாய் நம்முடைய மக்கள் நல்லா இருக்கட்டும், என்னுடைய பேரப்பிள்ளை நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும், இப்படித்தான் எல்லாரும் சிந்திக்கிறீங்க. ஆனால் அதுக்கு மேலாக அந்த ராஜ்யத்து போவதற்கு ஏதுவாய் யாருமே சிந்திப்பதில்லை. ஏன் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவரமாக வேண்டும் சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஜோசுவான் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு பாருங்க, இவர்களை கொண்டு வரும்போது இதே ஆண்டவர் தான் சகல ராஜ்யங்களையும் சகல ராஜாக்களையும் கொல்லுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 12, 13 படித்தா தெரியும், 39 ராஜாக்களை கொல்லுகிறாங்க. மாத்திரமல்ல அந்த ராஜ்யங்களை எல்லாம் சிறைபிடிக்கிறாங்க. அதுக்கு பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஜோசுவை பார்த்து, இனி நீ என்ன செய்யணும்? இத்தனை இடங்களையெல்லாம் நீ பிடிக்கணும் என்று சொல்லி தான் பழைய ஏற்பாடில் அந்த இடங்களெல்லாம் பிடித்து ராஜாக்களை அழித்து அந்த ஆஸ்திகளை எல்லாம் இஸ்ரவேலுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அங்கே ஜோசுவாவிட்ட கட்டளை கொடுக்கிறார். கொஞ்ச நாள் மோசே பண்ணார், பின்பு ஜோசுவா பண்ணார். இப்படி நல்லா புரிஞ்சு, எத்தனை புரியுது? ஹல்லேலூயா. அப்போ அந்த கட்டளை கொடுக்கலன்னு சொன்னால் எல்லாரையும் அழிக்கணும். அப்போ இப்போ கிருபையினால ஆண்டவர் அப்படி செய்யலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பின்பு கிருபையினால நம்ம என்ன செய்தாரு? எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் அந்த மரணத்தின் மூலம் ரட்சிப்பை கொடுத்து நம்மளை சகல பேரையும் கடைசி வரை ரட்சிப்பிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி உங்களை எல்லாரையுமே மரணம் உயிர்த்தெழுதலுள்ள கொண்டு வருகிறார். அப்போ உயிர்த்தெழுந்த பின்பு தான் முதலாம் உயிர்த்தெழுதல் உள்ளவங்களுக்கு தான் ஆளுகை. அல்லேலூயா. அந்த ஆளுகை 1000 வருஷத்தை பவர், ஆசாரியனாக நல்ல ஒரு ராஜாக்களின் பிள்ளைகளாக உங்களுக்கு நல்ல பவரை தரும். அப்போ இப்போதே நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பத்திரத்தை வாங்குவதற்காய் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவராக இருப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. அந்த நாளில் அநேக சபைகள் கைவிடப்படும். அநேக சபைகள் கைவிடப்படும் காரியம் இப்போ சபை நினைக்கிறது போல அல்ல. சபை என்ன நினைக்கிறாங்க? எப்படியோ போனால் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. அந்த பரலோக ராஜ்யம் என்பது இடுக்கமான வழியில் போகிற ஒரு சின்ன கூட்டம் மக்களுக்கு தான் அந்த பரலோக ராஜ்யம் அமையும். அல்லேலூயா. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். பாருங்க, நம்ம கடந்த நாள் கொஞ்சம் பார்த்தோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த அது யாருக்கு அவர் கொடுப்பார்? ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போ இருதயத்தில் என்ன செய்யணுமா? நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சுத்திகரிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு நிறைய பிரச்சனை உள்ளத்தில் இருக்கும். எப்போதுமே நம்முடைய இருதயம்தான் திருக்குள்ளது. இந்த இருதயத்தை கொண்டு தான் நம்மளை கேடுபடுத்துவான். இந்த இருதயம் கேடுபடாமல் திருக்குள்ளதாய் இருக்காமல் இருக்க வேண்டுமானால் நம்ம ஃப்ரீ ஆக வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஃப்ரீ ஆக வேண்டும். நம்ம எல்லாரையும் அன்பு வைத்து எல்லாரையும் நேசித்து சபை விசுவாசிகளை ஒரு நேசித்து எல்லாருக்குள்ளும் சமாதானத்தை நம்முடைய இருதயத்தை சரியாய் வைத்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்போ இருதயத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை தயவாய் சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஒரு இடத்துல இருதய சுத்தி என்பது நம்முடைய தாவீது ராஜா
2 பேரை அனுப்புகிறார், தண்ணிக்கு அனுப்புகிறார். தண்ணிக்கு அனுப்பி யாராவது பெலிஸ்தீனுடைய கிணற்றில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவீங்கன்னு கேட்டால் ஒரு 2 பலசாலிகள் துணிந்து போய், அங்கே எல்லாம் சுற்றி பாளையம் ஃபுல்லாக ஆளுண்டு, துணிந்து போய் இந்த ராஜாவுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வராங்க குடிப்பதற்காக. அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய இருதயத்துக்கு ஒரு வேதனை உண்டாச்சு, தாவீதுடைய இருதயத்துக்கு ஒரு துக்கம் உண்டாயிடுச்சு. அப்போ அவர் நினைக்கிறா, இவங்க ரத்தத்திலேயாக்க நான் தண்ணி குடிக்கிறேன், இவருடைய மரணத்திலேயாக்க தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி அந்த தண்ணியை குடிக்காம ஊற்றி விட்டா தர. அல்லேலூயா. இதுதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்போ நாமும் மற்றவர்களை வஞ்சிக்காம, மற்றவங்களை ஏமாத்தாம, என்னுடைய அம்மா போல அவனை பெற்றிருக்கிறாள், என்னுடைய அம்மா போல அவளை பெற்றிருக்கிறாள், ஆனபடி நாம் யாரை ஏமாற்றவோ யாரையும் வஞ்சிக்கவோ ஒருவரையும் இருதயத்தில் வச்சு நிந்தனை பண்ணாமையோ நீங்கள் பாதுகாத்து கொண்டால் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. யோபு அதுதான் சொல்லுகிறான். எப்படி வஞ்சிக்க முடியும்? அவன் ஒரு அம்மா பெத்த பிள்ளை தானே, என் சகோதரன் தானே என்று சொல்லி யோபுன்னு சொல்லுகிறான். அப்படி கரெக்டாக போகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இருதயத்தில் சுத்தமாக உள்ளவர் இருக்க முடியும். நம்ம உலகத்தை பாருங்க, தான் வாழ்வதற்கு எத்தனை கோடி, 100 கோடி ஆனாலும் போதாது, 200 கோடி ஆனாலும் போதாது, 1000 கோடி ஆனாலும் போதாது. அவ்வளோ சொத்தை வளைச்சு போடணும், அதை வளைச்சு போடணும், எவனை ஏமாற்றணும், யாரை கைலஞ்சம் வாங்கணும். இப்படியாக அநேக ஜனங்கள் மரணத்துக்கு எதுவாக இருதய சுத்தம் இல்லாமல் இருக்கிறது போல சபையிலும் அப்படித்தான் அநேகர். கேட்டால் சொல்லுவாங்க, அந்த பெரிய சபையில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சபை பாஸ்டர் போகாரோ தப்ப முடியாது. ஆனால் நம்ம என்ன இருதய சுத்தமாக இருக்கணுமோ அதை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்மை சாத்தான் நம்முடைய உடம்பில் வாதிக்கிறது, ஒன்று இருதயம், 2வது சிந்தை. அல்லேலூயா. இந்த 2 இருதயத்தையும் சிந்தையும் நீங்கள் பாவம் செய்யாம சரியா காத்து கொண்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க இருதயம் சுத்தமா இருக்கும். முதலாம் உயர்த்தலுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன் என்று ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே அந்த இருதய சுத்தம் என்னிடத்திலே வரட்டும், அந்த இருதய சுத்தம் என் கணவனிடத்தில் வரட்டும், அந்த இருதய சுத்தம் என் பிள்ளைகளிடத்தில் வரட்டும், அந்த இருதய சுத்தம் எங்கள் சபைக்குள்ளே வரட்டும், அந்த இருதய சுத்தம் என் சபையில் அத்தனை மக்கள் மேலும் அந்த இருதய சுத்தம் வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் செபிங்க. ஆண்டவரே அந்த இருதய சுத்தம் எனக்குள்ளே தாரும். போதும் ஆண்டவரே, எப்படி நடந்தது போதும், எப்படி வாழ்ந்தது போதும், அந்த இருதய சுத்தத்தை தர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எதுக்காம்? முதலாம் உயர்த்தலுக்கு பங்குள்ளவராகும்படி. அந்த முதலாம் உயர்த்தலுல நீங்கள் எவ்வளவாய் அதுக்கு பங்காய் வாழணுமோ அவ்வளவு தூரம் நீங்க போராடி ஒவ்வொரு நாளும் உங்களை முறித்து போட வருகிற சாத்தானை எதிர்த்து நீங்கள் இருதய சுத்தத்திலே வளருவதற்கு பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டுமானால் தாவீது சொல்லுவது போல 51ஆம் சங்கீதத்தில் 10 சொல்லுவது போல 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நம்ம என்ன செய்யணுமா? நிலைவரமான தேவ ஆவியில நிரம்பி கொள்ள வேண்டும். எப்போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள நிரம்பாம இருக்கிறாரோ, தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யாம இருக்கிறாரோ, அப்போதே சாத்தான் நம்ம மேல கண்ணு வைப்பான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ நிலைவரமான ஆவியை நமக்குள்ள என்ன செய்யணும்? கேட்டுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம். எத்தனை புரியுது? ஆமே, ஆமே. அப்போ தேவனுடைய ஆவி எப்போ குறையுதோ அப்போ சாத்தான் அட்டாக் பண்ணுவான். தேவனுடைய ஆவி எப்போது நிறைவாக இருக்கிறதோ சாத்தானுக்கு அட்டாக் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆவியில நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்னுமாய் 1 சாமுவேல் 16 பார்க்கும்போது, நீ முகத்தின் வளர்ச்சியை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி அங்கே சாமுவேலுக்கிட்ட சவுல் சொல்லுவார். அல்லேலூயா. நீ அவங்க இருதயத்தின் முகத்தின் வளர்ச்சியும் அழகையும் பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அதை போலத்தான் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். அந்த இருதயம் சுத்தமாக இருந்தால் நமக்கு பாக்கியம், கர்த்தருடைய ராஜ்யத்து போவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தாக சமாதானம் பண்ணுகள் பாக்கியவான்கள். மத்தேயு புஸ்தகம் 5:9 சமாதானம் பண்ணுகள் பாக்கியவான்கள். நம்ம எந்த காரியத்திலையும் ஒரு இடர்கள் வராம சமாதானம் பண்ணி போக படித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்ததும் இல்லை,
கொண்டு போவதும் இல்லை. அப்ப சமாதானமாய் போவதற்கு நம்ம பாடுபட வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில் கூட மக்களை சமாதானத்தில் கொண்டு போவதற்கு 70 பேரை மோசே தீர்மானித்தான். அவருடைய மாமனுடைய அறிக்கையினாலே, மாமனுடைய அறிவினாலே அந்த சபை மக்களை, இத்தனை லட்சம் பேரை நியாயம் விசாரிப்பதற்காக 70 பேரை நியமித்தான். இந்த 70 பேரையும் கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருந்தார். இந்த 70 பேரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களா இருந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் ஒவ்வொரு நீங்கள் தேவ பிள்ளைகள், வளருகிற பிள்ளைகள், நமக்கு நிறைய கஷ்டம் இருக்கிறது, நிறைய பிரச்சனை இருக்குது. அப்ப வளருகிற பிள்ளைகளா இருக்க நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எல்லாரிடத்திலுமே சமாதானம் பண்ணுறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கோல் முட்டாம, சண்டைக்கு முட்டி கொடுக்காம, வேற பேச்சு கொண்டு இடம் கொடுக்காம நம்ம என்ன செய்யணும்? ஒரு சமாதானம் பண்ணி போவதற்கு நம்ம கற்றுக்கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நாம் சமாதானத்திலே நடக்கிறதை பார்த்து, நாம் சமாதானம் பண்ணுகிறதை பார்த்து பக்கத்தில் அநேகருக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டாகும். அல்லேலூயா. இந்த அக்களை பார்த்து படிக்கணும், இந்த குடும்பத்தை பார்த்து படிக்கணும், இந்த வீட்டை பார்த்து படிக்கணும், இங்குள்ள மனுஷர்களை பார்த்து படிக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே ஒரு சாட்சி பகரப்படும். அதனால உங்க வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் பண்ணப்படும், நீங்கள் போற வார இடங்களில் சமாதானம் பண்ணப்படும், நீங்கள் பேசுகிற காரியங்களில் சமாதானம் பண்ணப்படும். நீ உங்கள் பக்கத்தில் அங்கே எல்லாமே ஒரு சமாதானம் உண்டாகும் போது அந்த தீ ஒவ்வொரு வீட்டிலேயே பரவும், அந்த அனுபவங்கள் ஒரு குடும்பத்தில் பரவும். நாட்கள் கழியும் போது கழிச்சு போட்ட சில இடங்கள், கழிச்சு போட்ட சில கிராமங்கள் நாகரிகமாய் மாறும். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி என்று முதல் ஆண்டோட்ட கேளுங்க, முடிந்தவரை நான் சமாதானம் பண்ண வேண்டும், நான் சமாதானமாய் வாழ வேண்டும், முடிந்தவரை சமாதானத்துக்குரியதை பேச வேண்டும், முடிந்தவரை சமாதான காரியத்தை செய்து ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து ஏண்டையிலே அவன் மேல் இருந்த சமாதானத்தை என் மேல் வைத்து, என் சிரசில் மேல் வைத்து, ஆண்டவரே என் கணவனோடு சமாதானம், வீட்டின் பக்கத்திலே சமாதானம், பிள்ளையோடு சமாதானம், சபையோடு சமாதானம், சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தில் சமாதானம், எந்த இடத்திலும் கோபமோ, எந்த இடத்திலே பிரச்சனையோ, எந்த இடத்திலே போராட்டமோ நான் இல்லாதபடி ஒரு சமாதானத்தை பெண்ணி போக பரிசுத்த ஆவியானவர் தேவ கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 70 பேரை நியமித்தார். அல்லேலூயா. அதில் அவங்க சமாதானம் உள்ளவர்கள் அல்ல, அவங்களுக்கு ஆண்டோடைய வெளிப்பாடு உள்ளவர்கள் அல்ல, அதில் அவர்கள் எல்லாமே இந்த உலகத்தோடு சமாதானம் பண்ணி போனவர்கள், உலகத்தோடு ஊழியம் செய்தவர்கள், உலகத்தின் பிரகாரமாய் ஊழியம் செய்து எதற்கு இயேசு வந்தா, இயேசு என்ன கிரியை செய்தா அதை அறியாம உலக பிரகாரமா சாப்பாடு கிடைக்கும், அது கிடைக்கும், தேன் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும்னு சொல்லி அவங்க ஊழியம் செய்தாங்க. அதெல்லாம் சரி அவங்களுக்கு கிடைக்காத உடனே அவரை விட்டு போனாங்க 58 பேர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை விட்டு போனாங்க. இதை போல ஊழிய பாதையில் எல்லாரும் நல்ல ஊழியக்காரர் அல்ல, பல ஆண்டவர் பிரியமா இருப்பாங்க, பல சமாதானமா போக மாட்டாங்க, பல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச வேண்டும், எனக்குள்ள பேசினா உலகம் அழிஞ்சு மக்கள் அழிஞ்சு போவாங்க. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை சபைக்கு பேசினா அவங்க தப்புவாங்க ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் சபைக்கு தேவையான தூதுகளை கர்த்தர் தந்து உங்களை நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த நாளிலும் மோசையோடு இந்த 70 பேரும் சரியா போகவில்லை. புதிய பள்ளி இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறியாம இந்த 58 பேரும் சரியா போகவில்லை. இவர்கள் எல்லாம் ஆண்டுடைய கடினமான உபதேசத்தை கேட்டவுடனே, கடினமான உபதேசத்தை கண்டவுடனே, இந்த உபதேசம் யாருக்கு வேணும், இவருடைய மாம்சத்தை யார் புசிப்பா, இவருடைய ரத்தத்தை யார் பானம் பண்ணுவா என்று சொல்லி பெருமடிச்சு போனாங்க. அதுல ஒரு மனுஷன் சொல்றான், நான் எங்க போவேன் ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவன் முதலாம் உயர்த்ததில் பங்குள்ளவராய் ஆவதற்கு உமக்குத்தான் அதிகாரம் உண்டு, அதை எனக்கு தருவீர் என்று இருக்க தெரியும், ஆனபடி நான் எங்கே போவேன் என்று சொல்லி நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஒப்பு கொடுத்து விட்டு அவரோடு சார்ந்து நின்றான். 1000 பேர் மடிந்து போகலாம், 2000 பேர் மடிந்து போகலாம், எத்தனை பேரோ மடிந்து போகலாம். இந்த உலகத்தை நம்பி, உலகத்தை நேசித்து, உலகத்தின் ஆசா பாச சொத்துக்களுக்கா போகும்போது நீ சொல்ல வேண்டாம், ஆண்டவரே இது எனக்கு எதற்கு, நித்திய ஜீவன் எனக்குள்ளது அங்கே இருக்குது, என்னை முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தான். தேவன் அந்த உயிர்த்தெழுதலுக்கு நேராய் உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய வயசானவங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தான் தேவை.
இனியுள்ள நாட்கள் அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பிள்ளைகள் தாகத்தை வாங்கி சாப்பிடணும், பிள்ளைகள் தாகத்தை வாங்கி குடிக்கணும், பிள்ளைகளுக்கு கடமைகளை வச்சு சொல்லணும், இதெல்லாம் நீ செய்யணும் சொல்லி நீங்க புசிக்கணும், குடிக்கணும், கர்த்தரை தேடணும். சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் செய்து பிள்ளைகளுக்கு நன்மையும் சபைக்கு நன்மையும் என்னால் ஒரு சந்தோஷம் சபைக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் தாராளமாய் கர்த்தருக்கு முன்னேறவளாக இருக்க வேண்டும். காரியம் உனக்கு ஜீவக்கிரீடம் பரலோகத்தில் இருக்காது. அதை இழந்து போகக்கூடாது. அது சும்மா யாருக்கும் கிடைக்கவும் செய்யாது. அதுக்கு அதன் கிரீச்சைகளும் மாத்திரம்தான் அந்த ஜீவக்கிரீடம் கிடைக்கும். அந்த ஜீவக்கிரீடம் நமக்கு தருவதற்காக ராத்திரியிலே தரிசனம் காட்டுறது, குறைவுகளை தரிசனம் காட்டுறது, பாவங்களை தரிசனம் காட்டுறது, பிரச்சனைகளை தரிசனம் காட்டுறது, வரப்போற காரியங்களை தரிசனம் காட்டுறது. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆராதிக்கிறீங்களே, நீங்க ஜெபிக்கிறீங்களே, அப்பான்னு கூப்பிடுறீங்களே, அப்போ உங்களை சுத்திகரித்து கழுவி முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவராய் மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இந்த நாளிலே இரவு முதல் ஒரு தரிசனத்தை தந்து, ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை தந்து கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவதை கேளுங்க. முடிந்தவரை எனக்கு ஒரு சமாதானத்தை தர வேண்டும், முடிந்தவரை மற்றவர்களோடு நான் சமாதானமாய் வாழ வேண்டும், முடிந்தவரை மற்றோடு சமாதானமாய் இருக்க வேண்டும், சமாதான குறைவில்லாமல் இருக்கக்கூடாது. சமாதானக்காரனாகிய ஆண்டவரே, என் எல்லா தொழில, எல்லா வேலையிலும், என் சபையிலே, ஆராதனை வேளையிலே, என் வாழ்க்கையிலே நீர் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டா உங்களுக்கு நான் என் மெய்யான சமாதானத்தை வைத்து போறேன் என்று சொல்லி வாக்களித்த தேவன் உங்களுக்கு சரியான சமாதானத்தை தந்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சமாதானம் பண்ணுகிறவள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகலாம். நீங்கள் முடிந்தவரை சமாதானமாக போங்க. நஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். இன்னும் சில வேளை நம்மை இன்னும் அவருடைய சமாதானத்துக்கு கொண்டு வருவதற்கு ஏதாவது தேவன் செய்திருந்தா அதை விட்டு புதிய சமாதானம் கர்த்தர் தருவார் என்று சொல்லி நீங்க நம்பி வாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் நல்ல சமாதானத்தை கட்ட தருவார். மாத்திரமல்ல, நீங்கள் சமாதானம் பண்ணி மற்றோடு போகும்போது உங்க குடும்பத்தில் கடக்கின்ற இடிவுகள், உங்கள் பிள்ளைகளால் வருகின்ற இடிவுகள், குடும்பத்தில் கடக்கிற சண்டைகள், குடும்பத்தில் கடக்கின்ற கலகங்கள் எல்லாம் மாறி போய் ஒரு நாள் சமாதானமாய் கர்த்தருடைய சபைக்கு வர இது சும்மா வந்ததல்ல, சும்மா நிற்கிறதல்ல. கர்த்தருடைய சபைக்கு குடும்பமாய் சேர்ந்து கொத்தாய் மக்கள் சேர்ந்து வந்து ஆராதித்து எல்லாரும் ஒரே வசனத்திலே, எல்லாரும் அப்போஸ்தலர் அடிச்சு விடல, ஒரே வானம் பண்ணி ஒரே மாம்சத்தை புசித்து பரலோகத்து போவதற்குள்ள எல்லா கிருபையும் அந்த சமாதான உடன்படிக்கை கர்த்தர் நிச்சயம் உங்க வீட்டிலே தருவேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டும், சமாதானம் பண்ணுவதற்காக ஜெபிக்க வேண்டும். சிலர் வருகிறது ஒரு சண்டே ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாது, ஒண்ணுமே பெற்றுக்கொள்ள முடியாம போவதுண்டு. அநேக சகோதரர்கள் உண்டு. சில சகோதர இந்த நாளிலும் பிராண்டி குப்பியை முன்ன வச்சுட்டு போட்டோ எடுத்தாக வாட்ஸ்அப்ல போட்டு விடுறது இளைஞர்களாக்கும். இவங்க நினைக்கிறது இது சரியுன்னாக்கும், இவங்க நினைக்கிறது இதெல்லாம் பெரிய ஆணவனாக்கும். இவங்க நினைக்கிறது பல இடங்களை அவர்கள் தவறாய் நம்ம சபையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு திருமண காலம் வரும்போது தெரியும் இந்த போட்டோயோட மென என்னன்னு சொல்லி தெரியும். அல்லேலூயா. இது ஒரு சமாதானத்தை கொண்டு வராது. ஒரு மதுகுப்பி சமாதானத்தை கொண்டு வராது. ஒரு மது பாட்டல் சமாதானத்தை கொண்டு வருமானால் சபையை தேவை கிடையாது. அல்லேலூயா. அது ஒன்றும் சமாதானத்தை கொண்டு வரும், அது மரணத்தை கொண்டு வரும். அந்த மரணக்கட்டுகளில் போகாதபடி உங்க புருஷர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன பேசினாலும் ரொம்ப பேர் அதில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனபடி நீங்கள் சமாதானம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து நீதியின் மேல் துன்பப்படுகள் பாக்கியவான்கள். மத்தேயு புத்தகம் 5:10. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்க பார்த்தாலும் ஒரு நீதி செய்தா துன்பம் இல்லாம நன்மை எங்க உலகத்துல வருவது கிடையாது. நீங்கள் யாருக்கு ஒரு நீதியை செய்தாலும், யாருக்கு ஒரு நன்மையை செய்தாலும் சில காலங்கள் கழியும் போது அவர்கள் பிரிகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேற ஒன்றும் வேண்டாம் இருக்கு. அலெக்ஸ் இப்படி ஒரு சகோதரன் உண்டு, இப்படிய வாகனத்தை எடுத்து சுத்தி கொண்டே நடப்பாரு. இவர் லீவில் இங்க இருக்கும் போதெல்லாம் அந்த வாகனத்தை சுத்துறதும் வேலை பிடிக்கிறதும் பார்க்கிறதும் பந்தா பண்ணதுமாகவே இருக்கும்.
அவங்க நிறைய நட்பில் நிறைய காரியங்களை டீல் பண்ணி போனதுண்டு. அப்போ தான் பையன் நம்ம விட்டு சறுக்கி போறாரு இவர். அப்போ தன்னுடைய காரியங்களை ஜெயமெடுப்பதற்காக, தன்னுடைய காரியத்தை வெற்றி அடைவதற்காக அவர் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவரால் செய்ய முடியாது. யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு அடிமையாகி நம்ம போனதுனால அந்த யூஸ் பண்ணி புத்தி இல்லாம காரியங்களை செய்து தன்னலமாய் அந்த காரியங்களை செய்ததுனால இந்த கடைசி காலம் ஒரு தோல்வி இவங்களுக்கு சம்பவித்தாலும், அந்த பணங்கள் எல்லாம் கைவிட்டு போனாலும், பொன்னும் வெள்ளியும் கைவிட்டு போனாலும், அந்த மனிதனுடைய தண்டனை நான் மிகவும் கொடூரமாய் பார்த்தேன். இது மாத்திரமல்ல, மந்திரவாதம் பண்ணி விடுகிறது. அல்லேலூயா. சரி, ஒரு பிரச்சனை விட்டு மாறுவோன்னு இல்லை, ஒரு பிரச்சனை ஒதுங்கி போவோன்னு இல்லை. அப்போ நன்மையை செய்ததை நினைக்காம ஒரு வார்த்தையோ ஏதாவது நினைச்சு என்ன செய்வாங்க, அதை தீமையா எடுத்துக்கொள்வாங்க. அப்போ ஒரு மனுஷன் நன்மை செய்து நினைத்து கொள்ள வேண்டும். சில வேளை நான் ஒரு தீமை செய்தாலும் நன்மை செய்ததை நம்ம நினைச்சு மற்றவங்களுக்கு தீமை செய்ய பார்த்தோன்னு சொன்னா நீங்கள் முதலாம் உயர்த்தலுக்கு பங்குள்ளவளா இருப்பீங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, குடும்பமே அட்ரஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லி மந்திரவாதியை பார்த்து 50,000 முடக்குனா அவங்ககிட்ட என்ன நீதி இருக்குது? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் இல்லை. அதனால 2 காலும் இழந்து அந்த ஆள் இறந்து போனார். 2 காலும் இழந்தாக்கும் இறந்து போனது. மனுஷன் கர்த்தரை அறியாம நமக்கு தோல்வி நம்ம தாங்கிக்கிடுவோம், நமக்கு பிரச்சனை நம்ம தாங்கிடுவோம், நமக்கு பெண் பிள்ளை நம்ம தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்முடைய உபத்திரத்தை நம்ம தான் எடுத்துக்கொள்ளணும், நம்ம நிந்தை நம்ம எடுத்துக்கொண்டு நீங்கள் சரியா வாழ்ந்து பாருங்க, அந்த நீதி நிச்சயமா உன்னிடத்தில் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புவது அதுதான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நான் நீதிமானா இருக்கணும், நான் யாரையும் வஞ்சிக்க கூடாது, நான் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அவன் என் அம்மா பெற்றதை போல ஒருவன், நம்ம பெற்ற போல ஒரு சகோதரி, அவன் என் சகோதரன், ஏமாற்றக்கூடாது, நான் நீதியில வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானம் எடுத்து கர்த்தரிடத்துல சேரும் போது கர்த்தர் உன்னை கடைசி வரை ஒரு நீதிமானாய் மாற்றுவார். மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தில் முதலாம் இடத்தை உனக்கு தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள். நீங்கள் யாருக்காவது நீதி செய்து துன்பப்பட்டால் பாக்கியவான்கள், யாருக்கு நன்மை செய்து துன்பப்பட்டால் பாக்கியவான்கள், யாரையாவது பிரச்சனையிலிருந்து விடுவித்து நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள். அந்த பாக்கியம் உங்க மேலையும் உங்க பிள்ளை மேலையும் சுமரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புரிந்தவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு நீதியின் பாதையிலே நடத்தும் என்று கேட்டால் கர்த்தர் உங்களை நீதியின் பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராயிருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. தேவன் நடத்துகிற வழிகள் அப்படித்தான், தேவன் நடத்தி கொண்டிருக்கின்ற பாதை அப்படித்தான். அந்த பாதையில் நாம் போவோமானால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காய் மாறுவோம் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, சிலுவை நிமித்தம் வருகின்ற துன்பங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நிமித்தம் வரும் துன்பங்கள், துன்பப்படுகிறவள். மத்தேயு புத்தகம் 5:11. அப்ப இயேசு கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுகிறவள். எல்லாரும் துன்பப்படுறாங்களா இயேசு கிறிஸ்து நிமித்தம்? ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் சிலரை மாற்றுவதற்கு எல்லாரும் துன்பப்படுறாங்களா? எத்தனை பேர் துன்பப்படுறாங்க? ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் சிலரை மாற்றுவதற்கு நம்ம யாருக்காவது துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமா? யாருக்காவது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஏன் இல்லை? நீங்க அழுதா போதுமே தேசத்துக்காக, நீங்க உடைஞ்சா போதுமே இந்த பிள்ளையை இயேசுவின் பிள்ளையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, நீங்க அழுதா போதுமே, கலங்கினா போதுமே. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஆண்டவரை அறிகிற பிள்ளைகள், ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகள், ஆண்டவரோடு வாழுகிற பிள்ளைகள் பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முகாந்திரம் நீங்கள் துன்பம் அனுபவிக்கணும், தவிர சுகம் அனுபவிப்பதற்கு நிற்கக்கூடாது. அல்லேலூயா.
அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகம் கொடுப்பேன்னு சொல்லல. சுகம் கொடுப்பார், வியாதியில சுகம் கொடுப்பார், கஷ்டங்களை நடத்துவார். ஆனா அதன் நிமித்தம் நான் நிந்தை அனுபவிக்க வேண்டும் என்று என்ன செய்யணும்? நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஏன் செய்யணும்னு சொன்னா, ஒரு பெண் ஒரு புருஷனை திருத்தவனா இருக்க வேண்டும். ஒரு புருஷன் ஆவிக்குரியவனா இருந்தால் ஆண்டவன் நிமித்தம் கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவியை திருத்தவனா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்த பார்க்க வேண்டும். நாம் இருக்கிற கிராமத்தில் நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்பட்டு ஒருவரை ரட்சிப்பிலே கொண்டு வருவதற்கு பார்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. இதை செய்யும் போதுதான் நன்றா இருக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. பாருங்க, எங்க ஊர்ல ஒரு கிறிஸ்தவனை எனக்கு தெரியும். அங்க மஸ்கட்ல அவர் கிறிஸ்தவன் தான். நல்லா ஆராதிப்பார், ஓஹோ நல்லா கத்துவார், எல்லாம் செய்வார், நல்லா ஆராதிப்பார், எல்லாம் செய்வார். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு நாள் கால் சவுட்டும் போது அவருடைய மனைவி மேல பிசாசு, மூத்த மகள் மேல பிசாசு, இரண்டாம் மகள் மேல பிசாசு, ஓன்னு குறைபடுது. ஓ ஹல்லேலூயா. அப்ப புரிகிறது, ஐயோ இவன் கிறிஸ்தவனா இருக்கான், இவனுக்கு வீட்டில் எப்படி இந்த பிள்ளைகள்கிட்ட பிசாசு இருக்குது. ஆமே, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஓகே, அந்த பெண்ணு இளைய குட்டி வந்து மூத்த பிள்ளைய வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கடன் வாங்கி ஏமாத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே, ரெண்டாம் குட்டி வீட்டில் இருக்குது. ஒரு பக்கா மோசமான ஒரு குடிகாரனும் உதவாத கேசத்தான் லவ் பண்றா. அது எப்படி நடக்குன்னு தெரியல. இவன் அழகா இருக்கிறா, எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் இப்படித்தான் இருப்பான். முழு குடியும் 24 மணிக்கு குடிக்க இருப்பான். ஒரு கல்யாண வீட்டில் தொடங்கின சாப லவ். கொஞ்ச நாள் கழியும் போது இந்த பெண் வந்து வெளியே போறா, அவனோடு இறங்கி போறா. ஒரு விக்கிர கோவிலில் கொண்டு தாலியை கட்டுறான். ஐயா, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில எதோ செய்யுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில சில வேளை ஆவிக்குரிய குறைவு இருக்கட்டும், ஆனா விக்கிரத்துக்கு முன்ன போய் தாலி கட்ட வச்சிடாதீங்க. அது பெரிய பாவம். அல்லேலூயா. அது இயேசுவை விக்கிறதுக்கு ஒப்பம், மீண்டும் சிலுவையில அறையிறதுக்கு ஒப்பமாக்கும். அது மாத்திரம் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்ப சிலுவையில மீண்டும் அறையதெல்லாம் தான். அப்போ நம்ம பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அதாவது தெரியாது அவங்களுக்கு, இப்ப ஒன்றும் தெரியாது. அவங்க சாடி ஓடி போவாங்க, கண்டவனை கல்யாணம் பண்ணுவாங்க, விக்கிற கோட்டையில் தாலி கட்டிக்கிட்டு நெளிஞ்சு நடப்பாங்க. ஆனா அப்படியே தேவ கோபம் என்ன தெரியும், கொஞ்ச நாள் கழியுமோ சாத்தான் கையில விட்டு கொடுப்பார். பின்புதான் தெரியும் அந்த பிரச்சனை என்னவென்று சொல்லி. ஓகே, திருமணம் ஆகி வதற்கும் என்ன சொல்லுவான், எனக்கு பெண்ணை கல்யாணம் பண்ணுனா நான் இனி திருந்துவேன் பாஸ்டர். என்னடா சொல்லுவேன், சித்தப்பா நான் திருந்துவேன். அப்படியே திருந்தோன்னு முடியாது, இயேசு அறிஞ்சாதான் திருந்துவேன். கல்யாணம் பெண்ணி தாலி கட்டி கொண்டு வந்த அன்று முதல் தொடங்க குடியாக்கும் பெண். அல்லேலூயா, பைசலாம். ராத்திரி எனக்கு தான் ஃபோன் பண்றான், எனக்கு செலவு கொஞ்சம் காசு கொடுங்க, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், ஒரு 15,000 ரொம்ப அர்ஜென்ட், கொடுத்துட்டேன், உடனே கொடுத்தேன். சரி நீ நல்லா பாரு. ஆனா அந்த குடும்பம் டெய்லி குடி, இந்த நல்ல பெண்ணு தான் இவனோட ஒத்து போக முடியல, இவனை சீர்திருத்த முடியல. நல்லா பார்த்தா, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தா அவளால முடியல. கொஞ்ச காலம் கழிஞ்சு போச்சு. நானும் ஜெபம் பண்ணி பார்ப்பேன். நான் இங்க இருந்து ஜெபம் பண்ணும் போதே கட்டிலிருந்து தூக்கி அடிக்கும், அவ்வளவு பிசாசு. அல்லேலூயா. அப்ப ஜபத்தில் இருக்கும்போது ஆளை பின்ன ஜபத்தில் கேட்க ஆள் இருக்கு. எங்க அம்மான்னு கேட்டா இந்த விழுந்துட்டாரு, அதுல படுத்து கிடக்கான்னு சொல்லுவார். இப்படி 2 முறை போய் நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி பார்த்தாலும் இவனுக்கு புரியல, ஆண்டவரை பற்றி புரியல. நம்ம சபையில சிலருக்கு ஆண்டோடைய இரக்கத்தை புரியாம இருக்கிறது போல அந்த தடிமாடுக்கு புரியல. அல்லேலூயா. இந்த நாள்ல அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவளை தகப்பன் வீட்டுக்கு போய் விட்டாள். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நாசம் சம்பவித்தது. அல்லேலூயா. அது மெயின் நாசம். விக்கிர கோட்டையில கொண்டு தாலி கட்டினது. வேண்டாம், எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி அவனை பிடிச்சிட்டு வந்து ஒன்னி வந்து ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணா கூட அந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த ஒரு சாபம் அந்த வீட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தரா இயேசு சொல்லுறான், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட வேண்டும் என்று தான் சொல்லுறான். மத்தேயு 5:11. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவர் பட்ட துன்பம் விசுவாசி உங்களுக்கு உண்டு, அவர் பட்ட துன்பம் எனக்கு உண்டு. இந்த துன்பத்தை நான் அனுபவித்து விட்டு இயேசுவை எங்கு மறுதலிக்காம நிலை நிற்க வேண்டும். நீங்களும் இயேசுவை மறுதலிக்காம இருக்கிற இடத்தில் எல்லாம்
இயேசுவை உயர்த்தி காட்ட வேண்டும். இது உங்க வேலையும் உங்க கடமையும் இருக்கு. எத்தனை பேர் இயேசுவை உயர்த்துறீங்கன்னு தெரியல, அத்தனை பேரும் உயர்த்துங்க. கரையில்லா பிரச்சனைகளும் ஆண்டவரை நாங்கள் அனுபவிப்போம். எங்க தேசத்தில் நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லத்தக்கத, அநேக வீடுகளில் ஊழியம் செய்யத்தக்கத, சாத்தான் எதுக்கிற இந்த இடத்துல, சாத்தான் எதுக்கிற இந்த மண்ணில் ஒரு அற்புதம் அடையாளம் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் கேட்டான். கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. விரல் பிரச்சனை யாரா இருக்காங்க? விரல் பிரச்சனை, விரல் விரல் சீக்கிரம் நீ ஆடு. என்ன இது ஃபிங்கர்? விரல். சரி, கர்த்தர் சுகம் தருவா. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. நல்ல கவனமா இருங்க. ஹல்லேலூயா. ஆவியில தான் நிக்கிறேன், கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அது உங்களுக்கு பாக்கியம். ஒரு ஊழியக்காரன் நாங்கள் ஆவியில நிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். தடைகளை கர்த்தர் உடைத்து அற்புதங்களை கர்த்தர் செய்ய. ஓ glory to God, glory to God. hallelujah, hallelujah, hallelujah. அப்ப இயேசுவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை கொண்டு நடத்தும் போது ஒன்றும் அந்த சீஷர்கள் துன்பப்படுத்தினது உண்டு. எப்போது அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் இவங்க அறிஞ்சிட்டாங்களோ, அவரை கடவுள் என்று அறிந்த உடனே அவங்க மனஸ்தாபம் பயங்கர கொடூரமான மனஸ்தாபம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் இந்த அப்போஸ்தலர்கள் இல்லாம இடர்கள் இல்லாம ஊழியம் செய்தாங்க. ஒரு இடர்கள் இல்லாம இயேசுவின் நிந்தையை சரியா சுமந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த பேதுரு, நம்முடைய மீண்டும் உள்ள சீஷர்கள், பவுல், இவர்கள் எல்லாமே அந்த நிந்தையை சரியாய் சுமந்தவர்கள். ஹல்லேலூயா. நிந்தை சரியாய் சுமந்தவர். அப்போ நீங்களும் அந்த இயேசுவின் நிந்தை இப்ப வந்து அவருடைய உயிர்த்தெழுதல் நீங்க நேரே காணல, நாங்க சொல்லி கொடுக்கிற வசனத்தின் மூலம் நீங்கள் பரிசுத்தாவின் நிறைவை பெறும்போது நீங்கள் இயேசுவை மரித்ததும் உயிர்த்தெழுந்ததும் உங்க உள்ள வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப உள்ள இயேசு கிறிஸ்து வந்த பின்பு இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவரே ஒப்பாய் மாற்ற வேண்டுமானால் அந்த ஆண்டவருடைய நிந்தைகளை சுமக்க மாத்திரம் தான் ஒப்பா மாற்ற முடியும். புரியுதா? எத்தனை புரியுதா? யார் யார் ஆண்டவருடைய நிந்தைகளை சுமந்து, யார் யார் அந்த நிந்தையை சுமந்து கடந்து போறார்களோ, அந்த நிந்தையை சுமக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் மறுரூபத்தை கொடுப்பா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு அவர்களை பங்குள்ளவராய் கர்த்தர் மாற்றுவார். அதை குறித்து தேவ பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல பணமோ ஒன்றும் காசுல வரக்கூடாது, பொன்னும் வெள்ளியும் காசுல வரக்கூடாது, பெருமை ஒன்றும் காசுல வரக்கூடாது. அநேக சொல்லுவது உண்டு, நான் இயேசு அங்க சபைக்கு போறதுனால எனக்கு எல்லாம் வெற்றியாக்கும், நான் அங்க போறதுனால முழங்கால் போட எல்லாம் எனக்கு வெற்றியாக்கும். அப்படி அன்னைக்கு கிறிஸ்தவனே கிடையாது. அந்த வெற்றியை தர இயேசு வரவில்லை. நம்மை அவரை போல மாற்றுவதற்கு இயேசு வந்தார். அது தரித்திரத்தின் மூலம், துக்கத்தின் மூலம், வேதனை மூலம், பாரத்தின் மூலம், கடபாரத்தின் மூலம், கஷ்டத்தின் மூலம், நோயின் மூலம், துன்பத்தின் மூலம், நிந்தையின் மூலம் மாத்திரமே ஒரு மனுஷனை அவரை போல மாற்ற முடியுமே தவிர வேறு எந்த வழியிலும் அதை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமா, அது நல்லா தெரியும் பிசாசுக்கு. சரிதானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால எங்க சிலரை பணக்காரனை வைக்கிறதும், சிலரை உயர்த்தி கொண்டு போறதும், சிலரை உன்னதங்கள்ல வைக்கிறதும், சம்பாதித்த பணம் எல்லாமே தன் பிள்ளைகளுக்கும் தனக்கென்று சாப்பிட்டும் புசித்தும் இன்னும் உயர வேணும், இன்னும் உயர வேணும். கோடீஸ்வர வீட்டில் பின்ன பெண்ணையும் கொடுத்து, கோடீஸ்வர வீட்டிலிருந்து ஆணையும் எடுத்து இன்னும் உயரணும், இன்னும் உயரணும். இது கிறிஸ்தவமே இல்லை, இது ஹிந்துவோட கேடாக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ளவனுக்கு தெரியும், நான் இயேசுவின் நிந்தை சுமந்து அந்த ராஜ்யத்தில் அடைய வேண்டும் என்று தெரியும். ஹல்லேலூயா. அந்த நிந்தை நிச்சயமாய் உங்களை தேவ ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. அவ ஊழிய பாதையில எல்லாரும் நிந்தை சுமக்கிறவங்க அல்ல. ஹல்லேலூயா. சிலர் டைம் பாஸ்டா ஊழியம் செய்வாங்க, சிலர் டெக்னிக்கலா ஊழியம் செய்வாங்க, சிலர் டெக்னிக்கல் ஆட்களை சம்பாதிப்பாங்க, சிலர் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, சிலர் மகிழ்ச்சியாய் சபையை நடத்துவாங்க. இதுக்கெல்லாம் 2 பாட்டு கூட நான் பாடிக்கிடுவேன், சபையை மகிழ்ச்சியாக்குவதற்கு.
இதுக்கு நல்ல பாட்டு பாடி உங்களை குளிர வச்சுடுவேன். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே, அப்படியே கொண்டு போவோம். அவ சபை என்ன செய்யும்? கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, வேதனை இல்லை, பாரம் இல்லை. வருகிற மக்களுக்கு பாஸ்டர் சின்ன செய்தி தந்துட்டு 2 பாட்டு பாடுவார், அது போதும்னு சொல்லி சபை அப்படியே செத்துட தொடங்கும். ஹல்லேலூயா. வருத்தம் இல்லை, கஷ்டம் இல்லை, வேதனை இல்லை. இயேசுவின் நிந்தை சுமக்கிறவன் நினைக்கிறது எப்படி இந்த பிள்ளைகளுக்கு ஜீவ கிரீடத்தை வாங்கி கொடுக்கலாம், எப்படி சபையில் அத்தனை மக்களும் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ கிரீடம் பெற்று இருக்க அதுக்கு பாடுபட வேண்டுமே தவிர வேறொன்று பாடுபடக்கூடாது. நீங்களும் அந்த இயேசுவின் நிந்தை சுமக்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீங்கள் அந்த நிந்தையை சுமந்து, எபிரேய புஸ்தகம் சொல்லுகிறது போல, பாளையத்துக்கு புறமே அவருடைய சரீரம் தள்ளப்பட்டது போல நீங்களும் நிந்தையை சுமந்து அந்த பாளையத்துக்கு புறமே போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நிந்தையை சுமந்து பாளையம் என்ன தெரியுமா? யாரும் உன்னோட இருக்க மாட்டாங்க. பிரைஸ் எல்லாம். யாரும் உன்னோட சேர மாட்டாங்க. எல்லாரும் உன்னை கைவிடும். அப்பதான் பாளையத்து புறம்ப மைனிக்க வீட்டுக்கு போனாலும் அங்கே அவனை நேசிக்க மாட்டாங்க. அப்போ உன்னை தெரியும், பாளையத்தை புறம்பே நிற்கிறேன். விருந்து விட்டு போனாலும் உன்னை நேசிக்க மாட்டாங்க, பாளையத்து புறம்பே நிற்கிறேன். கல்யாணம் விட்டு போனாலும் ஒரு 3 பவுன் காப்போ என்ன கொண்டு போட்டு பாரு, உன்னை நேசிப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இல்லை 2 கொலுசோ நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக ஒரு 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாயெல்லாம் கொடுத்து உடன் கெட்டிப்படி இருக்கேன், ஒரு விசேஷமான ஒன்றை தேற்றுவாங்க, ஆற்றுவாங்க, பயங்கர சந்தோஷம் தருவாங்க. ஆனா உனக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்ன யாரும் தேற்றவும் மாட்டாங்க, ஆற்றவும் மாட்டாங்க. அதுதான் உலக பிரகாரமான நீதி. பிரைஸ் எல்லாம். தேவன் அப்படி உள்ளவர் அல்ல, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மை சரியான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கு. அப்போ நாம் பாளையத்துக்கு புறமே நிந்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். பெண்டேகோஸ் அனுபவம் என்று சொன்னால் நிந்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், சத்தியம் சொல்ல முடியாதபடி கண்ணீர் சுமந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் வருத்தம், வேதனை, பாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் சிலவங்க ஓடி வாரீங்கன்னு சொன்ன வேற ஒன்றும் அல்ல, உங்களுக்கு தெரியும் நல்லா இது எப்படி நடத்தி கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, எப்படி சபையை உருவாக்கி கொண்டிருக்காங்க, அது தெரியாதவாதாக்கும். அப்ப இன்றைக்கு சில வார்த்தைகள் கொண்டு உங்களை ஆண்டோட நிந்தை சுமப்பதற்கு நேராய் நான் உங்களை வருத்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை நேரம் சுமக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். மியூசிக் போட்டாலும் சரி, அப்பற்ற பெண்ணாலும் சரி, எதை பெண்ணாலும் சரி, உங்களுக்குள்ளே இயேசுவின் நிந்தை இருக்க வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற இடத்துல மற்றொரு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். வழி இப்படி அல்ல, வழி இப்படி அல்ல என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்றை அப்போஸ்தலரை கட்டி வைத்தார்கள், அப்போஸ்தலரை அடைத்தார்கள், சிறைச்சாலையிலே போட்டார்கள், பல பல அனுபவங்கள் அனுபவித்தார்கள், சிலை கொலை செய்யப்பட்டார்கள். இப்படி உள்ள உபத்திரங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த கிறிஸ்துவின் நிந்தை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போனார்கள். இயேசுவும் அதுதான் சொன்னார். அதை சுமந்ததினாலே முதலாம் உயிர்த்தெழு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அதை போல நீங்களும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இடர்கள் அடையாமல் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 11:6. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இடர்கள் அடையாமல் இருப்பவர்கள். இடர்கள் சொன்ன என்ன? எது இடர்கள்? இடர்கள் யாருக்கா புரியுதா? புரியலையா? சொல்லிக் கொடுக்கணுமா? இடர்கள். நீங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்காய் செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்காய் செயல்படும் போது அது மூலம்தான் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தரப்போறார். அப்ப அதுல ஒரு பாத்திரம் உள்ள நூலும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமே. அதுல ஒரு கச்சடை உள்ள நூந்து இடர்கள் பண்ணி அந்த கூட்டத்தை 2-3 ஆக்கிவிடும். குள்ளநெறி. கைசலா, கைசலா. எத்தனை பேர் புரியுது? இந்த குள்ளநெறி வரும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, நான் எடுத்ததை முடிவை கரெக்டா நான் கடைசி அரைச்சுவேன், என்னால் முடிகிற மரணம் அரைச்சுவேன். எனக்கு பொண்ணோ வெள்ளி ஒன்றும் எனக்கு கொடுக்க முடியாது, எனக்கு ஒன்றும் கொடுக்க இல்லை. என் பலத்தை கொடுப்பேன், என் நேரத்தை கொடுப்பேன், ஜபத்தை கொடுப்பேன். ஏதோ கொடுத்து நான் அந்த ராஜ்யத்தில் பங்கு பெறுவதற்கு இந்த இடர்கள் கொண்டு எந்த பிசாசை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவன் இடர்களை கொண்டு வருகின்ற குள்ள நெறிகள். இந்த 70 பேர் இவ்வளவு பிரிந்து போனதும் இடர்களினால தான். வார்த்தை என்னும் இடர்கள்,
பேசியிருப்பேன், ஏன்டா இப்படி பேசுகிறார் இவர், நேற்று வரை நல்லா இருந்தார், நேற்று வரை சமாதானமாக கூட இருந்தார், இவர் நேற்று வரை அப்போ எல்லாம் தந்து பிரச்சனை எல்லாம் போச்சு, இன்னெல்லாம் புதிய டெக்னிக்கலை கொண்டு வராரு, என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் புசித்தால்டா நீ பரலோகத்துக்கு வருவேன்னு சொல்லு, அது சரியில்லையே, ஊழியம் வேணே செய்யலாம். அல்லேலூயா, பைசலாம் பைசலாம். எத்தனை புரியுதுங்க? அப்ப நீ எடுத்த முடிவில் அங்கும் இங்கும் பாராதபடி இடர்கள் கொண்டு வருகின்ற பொல்லாத சத்துருக்களை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஊழிய பாதை தந்திருந்தால் அதில் கண்டிப்பாய் ஒரு 6 மாசம் இடர்களை கொண்டு யாராவது வருவார். உங்களுக்கு ஒரு ஊழிய பாதை கர்த்தர் தந்திருந்தா நிறைய இடர்கள் வரும். அது நீங்க எந்த வேலையானும் சரி, சண்டே கிளாஸ் வேலையா இருக்கலாம், தூப்பு வேலையா இருக்கலாம், துடைக்கிற வேலையா இருக்கலாம், சுவிசேஷ வேலையா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியங்களை கர்த்தருக்கு பிரயோஜனமாய் நீங்கள் செய்யும் போது அப்படிப்பட்ட இடர்களை யார் கொண்டு வந்தாலும் அந்த பிசாசுக்கு நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். புரிந்தவர் கரங்களை தட்டி அப்படிப்பட்ட இடர்கள், அப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்முடைய சபையில் இருக்கின்ற எல்லா வெல்லுவிளிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த போராட்டம் மாற வேண்டும் என்று பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிங்க. ஹalleluya, praise the Lord. அந்த இடர்கள் இங்க இருந்து அதனால தான் மஸ்கல் என்னை இருக்க விடாம இங்க கொண்டு வந்தது. அந்த இடர்கள் ஊழியக்காரர்கள் செய்தார்கள், அதனால தான் மஸ்கல் இந்த இடத்துக்கு வர சொன்ன. இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இருந்திருப்பேன். ஹalleluya, ஒதுங்கி இருந்திருப்பேன். இடர்கள் சாத்தான் கொண்டு வருகிறது. அமைதியா சபையை போக விட மாட்டான், அமைதியா சபையை வளர விட மாட்டான், அமைதியா பரலோகத்தில் போக விடாதபடி இடர்கள். உங்க சின்ன சின்ன வேலை, ஒரு மூப்பர் ஒரு 10 பேரை விழிச்சிருக்கான்னு சொன்னா இப்ப 4 பேர் இடர்கள் கொண்டு போயாச்சு. ஒரு மூப்பர் அங்க என்ன பணமா கொடுக்கணும், பொண்ணா கொடுக்கணும், வெள்ளியா கொடுக்கணும், இருக்கிறவங்க கொடுத்தவங்க இல்லாதவங்க விடுங்கன்னு சொன்னா அதுலயும் ஒரு 10 பேரை இப்ப யாரும் இப்ப இல்ல, இடர்கள் ஆயாச்சு. இயேசுவுக்கு சிலுவை சுமக்காத்தவர்கள் யாருக்கு வேணும்? இயேசுவுக்காய் அவமானத்தை படாதவர்கள், இயேசுவுக்காய் நிந்தை சுமக்காத்தவர்கள். இதெல்லாம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்னு கேட்கிறேன். வளைந்த வழி இல்லையே, வேற ஒரு வழி இல்லையே. இது அவமானம் தான். பெந்தேகோஸ்து அனுபவம்னு சொன்னாலே ஆவிக்குரிய சபை அவமானம் தான். எத்தனை பேர் புரியுதுங்க? அவமானம் தான், பட்டுத்தான் ஆகணும் அவமானம். பலரும் உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஏன் உங்க அம்மாவை கொண்டு வரல? வேண்டாமா இருக்கு ஆண்டவருக்கு. ஏன் உங்க அப்பாவை கொண்டு வரல? வேண்டாமா இருக்கு, கைவிட்டாச்சு. சிலவங்க காணிக்க கூட அங்கீகரிக்க மாட்டேன், வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுறேன், இப்படிப்பட்ட இடர்கள் வரும், அதில் கவனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. உடம்பு சுகம் இல்லாம இருக்கலாம், உடம்புல பல பிரச்சனை இருக்கலாம், நீ அமைதியா போய் ஜெபம் பண்ணி போகலாம். உடம்பு முடியாம இருக்கலாம், உனக்கு ஒன்று செய்ய முடியாம இருக்கலாம், என்னால் செய்ய முடியாது என்று சொல்லலாம். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒருபோதும் கஷ்டப்பட்டு மாம்சத்திலே பாடுபட சாத்தான் விடாவிட்டால் அப்போதே உங்களுக்குள்ள இடர்கள் வந்தாச்சு, இடர்கள் வந்தாச்சு. ஹalleluya. சபைகளுக்குள்ளே இடர்கள் கொண்டு வருகிறத போல நான் போக மாட்டேன், பாஸ்டர் என்னதான் சபிச்சிட்டாரு, பாஸ்டர் என்னதான் கோபப்பட்டார் என்று புரிகிறது. இல்லை இல்லை, உன் வீடு நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உன் வீடு நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எல்லாரும் பரலோகத்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன், எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை அடைய முதலாம் உயிர்த்ததிலே பங்குள்ளவராய் மாற நான் இயேசு கிறிஸ்துவோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், சாத்தானோடு போராடி கொண்டிருக்கிறேன். என் சபையை தொடக்கூடாது, என் மக்களை தொடக்கூடாது. அவர்கள் அத்தனை பேரும் முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவராய் மாற வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க இடத்துக்கு, நீங்கள் போற இடத்துக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. இடர்கள் நல்ல விசுவாசிக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியம் செய்கிற பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவான மனுஷனை கொண்டு இடர்கள் செய்வான். அதே போல ஆவிக்குரிய வீடுகளில் இடர்கள் செய்வான். ஆவிக்குரிய வீடுகளில் பக்கத்து மனிதர்களை கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொண்டு இடர்கள் செய்வான். இப்படிப்பட்ட இடர்கள் வரும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், இப்போது நான் தேவனுடைய முதலாம் உயர்த்தலுக்கு பங்குள்ளவராயிருக்கிறேன். ஹalleluya. எந்த இடர்கள் ஒன்று என்ன செய்ய முடியாது. நான் வைத்த காலை பெண் வைக்காம, நான் எந்த காலை ஆண்டவருக்கென்ற ஒரு வேலைக்கு நான் முன்வைத்தேனோ அந்த காலை முன்வைக்காம நான் வாழ்ந்தாலும் சரி, தோற்றாலும் சரி, ஜீவித்தாலும் சரி, பிழைத்தாலும் சரி, பிழைக்காவிட்டாலும் சரி, நித்திய ராஜ்யத்தை காணும் வர இயேசுவின் நாமத்தில் நித்திய ராஜ்யத்தை காணும் வர ரகாபா லதா ரகாபா லகாபா
அந்த நித்திய ராஜ்யத்தை காணும் வர நான் விட மாட்டேன். என்ன நிந்தைகள், என்ன அவமானங்கள் வந்தாலும் சரி, இயேசுவுக்காக நான் தொடங்கின வேலை செய்வேன். இனி நான் தொடங்க வேண்டியது இருக்குது, அதை நான் செய்து முடித்து நித்திய ராஜ்யத்துக்கு அடைவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடங்கின வேலையை விடக்கூடாது, அப்படியே கண்டினியூ பண்ணணும். இடர்கள் வருகைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும், அவங்களை ஜெபித்து மாறிவிட வேண்டும். இடர்கள் வராமல் இருக்காது, மாறிக்கிட வேண்டும். முதல்ல உங்க புருஷனை, உங்க வீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. தரித்திரம் மாறுவதற்கு உங்களை புருஷனுடைய உறக்க தூக்கத்தை அடிச்சு நொறுக்குங்க. அதான் மெயின் தாரித்திரியம். ஆவியில வராமல் இருக்காதனால மெயின் தாரித்திரியம். அந்த ஆவியில வருவதற்குத்தான் ஆண்டவர் பாடுபட்டுக்கலாம். அதை நீங்க கரெக்டா பேசுங்க, சொல்லிக் கொடுங்க. ஒரு நுள்ளெல்லாம் கொடுங்க பிள்ளைகளை கொடுக்கும் போல. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுத்து நீங்க திருத்துங்க. அப்பதான் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் சீராகும். ஆவிக்குரிய காரியங்கள் சீரான உடனே கர்த்தர் வந்து உங்க வீட்டை தேடி வருவார். வீட்டை தேடி வந்து உங்க பிள்ளைகளுக்காய் உங்க புருஷனை உயர்த்துவா, உங்க பிள்ளைகளுக்காய் உங்களை உயர்த்துவா. யாராவது உயர்த்தி உங்க பிள்ளைகள் தலைமுறை நல்லா இருப்பதற்கும், நீங்கள் சந்தோஷமா இருப்பதற்கும், கிறிஸ்து நிந்தை சுமப்பதற்கும் ஆலோசனை உங்க வீட்டில் இருக்கும். ஹல்லேலூயா. அது முதல் உன்னை ஒரு வஸ்துக்கள் உன்னை தொட முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, 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 நன்றி தகப்பனே. கேட்டுக்கொண்டு அத்தனை பிள்ளைகள் மேல் பரிசுத்த என்ற வார்த்தையை கொண்டு பேசிக்கிறதுக்காய் சோத்திரம். முதலாம் உயர்த்தலுக்கு பங்குள்ளவளாய் மாற்றுவதற்காய் சோத்திரம். இயேசுவானவர் எங்கள் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளுடைய கை விரல்களை சுகமாக்க போவதற்காய் சோத்திரம். ஹல்லேலூயா.